எம்பிபிஎஸ் படிக்கலாமா பிடிஎஸ் படிக்கலாமா? எம்பிபிஎஸ்ல சீட் கிடைக்கல, ஸோ பிடிஎஸ் எடுத்து படிக்கலாமா? இப்படி பிடிஎஸ்ங்கிற கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் கிடைக்காதனால எடுத்து படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸா? எம்பிபிஎஸ்னா என்ன, பிடிஎஸ்னா என்ன, எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் உள்ள கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எம்பிபிஎஸ்னா என்ன, பிடிஎஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஈவன் தோ எம்பிபிஎஸ்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. நம்ம இதில் ஹோல் பாடியை பற்றி படிப்பாங்க. ஜென்ரல் மெடிசன் ப்ளஸ் சர்ஜரி இதில் படிப்பாங்க. இதை படித்து முடிச்சா நம்ம மெடிக்கல் டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே பிடிஎஸ்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இதில் டீத் பற்றி, ஓரல் ஹெல்த் பற்றி, ஜாலைன் பற்றி படிப்பாங்க. இதை படித்து முடிச்சா நம்ம வந்து டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இனி இதில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே காமனாக வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. இது எம்பிபிஎஸ்க்கும் வரும், பிடிஎஸ்க்கும் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு கம்யூனிட்டி மெடிசன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். பிடிஎஸ்ல டென்டல் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இதுவே செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி அப்படிங்கிறது எம்பிபிஎஸ்லயும் இருக்கும், பிடிஎஸ்லயும் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ்னா எம்பிபிஎஸ்ல கம்யூனிட்டி மெடிசன் இருக்கும், பிடிஎஸ்ல டென்டிஸ்ட்ரி அண்ட் டென்டல் மெட்டீரியல்ஸ் இருக்கும். தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. எம்பிபிஎஸ் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி, டியூபர்குலோசிஸ், ஸ்கின் டிசீசஸ், பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி. இதுவே பிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஆர்த்தோடான்டிக்ஸ், ஆர்த்தோபீடியாட்ரிக்ஸ், ஓரல் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. எம்பிபிஎஸ்ல நிறைய படிக்கணும், டென்டல்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு யாரும் பிடிஎஸ் செலக்ட் பண்ண வேண்டாம். போஸ்ட் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு 5.5 இயர்ஸ், பிடிஎஸ்க்கு 5 இயர்ஸ். ஆக்சுவலா எம்பிபிஎஸ்ல வந்து 4.5 இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். அதே மாதிரி பிடிஎஸ்ல 4 இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணி அந்த ஜாப் ரிலேட்டடா நல்லா கத்துக்கிறது தான் நம்ம இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நமக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்ட்னா ஒரு சேலரி மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்குமே சேம் தான். நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். நீட் கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து 50% மேலே வாங்கியிருக்கணும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% மேலே வாங்கியிருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டால இருக்கிறவங்க வந்து 144 மேலே நீட் ஸ்கோர் வாங்கியிருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்படின்னா 113 மேலே வாங்கியிருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி. இது வந்து நமக்கு சீட் எல்லாம் கிடைக்காது இந்த மார்க்ஸுக்கு. இது எலிஜிபிலிட்டி மார்க்ஸ். ஓகேங்களா? எம்பிபிஎஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டால இருக்கீங்கன்னா 600 மேலே உங்களுக்கு நீட் ஸ்கோர் இருக்கணும். இதுவே ஓபிசினா 540 மேலே மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி பார்த்தீங்கன்னா 480 மேலே மார்க்ஸ் இருக்கணும். எஸ்டி வந்து 450 மேலே மார்க்ஸ் இருக்கணும். இது கவர்மெண்ட்ல உங்களுக்கு பிடிஎஸ் சீட் வேணும் அப்படின்னா ஜென்ரல் கோட்டால இருக்கீங்கன்னா 470 மேலே நீட் ஸ்கோர் இருக்கணும். ஓபிசியில் இருக்கிறவங்க 450 மேலே மார்க்ஸ் எடுத்துருக்கணும். எஸ்சி வந்து 380 மேலே மார்க்ஸ் எடுத்துருக்கணும். எஸ்டி வந்து 350 மேலே மார்க் எடுத்துருக்கணும். இது வந்து 2026ல ஒரு ரஃபா ஒரு கால்குலேட் பண்ண மார்க்ஸ். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் தமிழ்நாடு கட் ஆஃப்னு பார்த்தீங்க ஜென்ரல் கேட்டகரி 610 மேலே இருந்துச்சு, ஓபிசி வந்து 595 மேலே இருந்துச்சு, இதுவே எஸ்சி வந்து 490 மேலே இருந்துச்சு. ஒவ்வொரு பேப்பர் டிஃபிகல்ட்டியை பொறுத்து நம்மளோட கட் ஆஃப் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ நம்ம காலேஜஸ் பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் 38 காலேஜஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அதில் 5200 to 5500 சீட்ஸ் இருக்குது. இதுவே டென்டல் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 தான் இருக்குது. அதோட சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 300 சீட்ஸ் தான். ஆக்சுவலாக கவர்மெண்ட் காலேஜஸ் எம்பிபிஎஸ் வந்து 38 காலேஜஸ் இருக்குது. டென்டல் காலேஜஸ் ஒன்லி 3 காலேஜஸ் தான் இருக்குது. சீட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5500 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது, ஆனால் 300 டென்டல் சீட்ஸ் தான் இருக்குது. அதனால தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்ல டென்டல் படிக்கணும் அப்படிங்கன்னா ரொம்ப காம்படிஷன் அதிகம், ஹை நீட் ஸ்கோர் நமக்கு தேவைப்படும். ஸோ நீட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் என்ட்ரு ஆயிடலாம். ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா பெர் இயர் நீங்கள் 15,000 to 30,000 கட்டுவீங்க. இதுவே பிடிஎஸ் சீட் அப்படின்னா 10,000 to 20,000 பெர் இயர் கட்டுவீங்க. இதுவும் 4.5 இயர்ஸ் தான் எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும்.
அதே மாதிரி தான் பிடிஎஸ் 4 இயர்ஸ் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அடுத்த இயர் உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் கிடைக்கும். இப்போ பிரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் பார்த்துடலாம். பிரைவேட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ்க்கு 10 lakhs to 25 lakhs per year கட்டணும். இதுவே பிடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs to 5 lakhs per year கட்ட வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குட் நீட் ஸ்கோர் இருக்கணும், அப்புறமா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுவே பிடிஎஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீட் ஸ்கோர் மாடரேட்டாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் லெஸ் ஹெக்டிக்கான ஒரு லைஃப் வேணும், அப்புறமா டென்டலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிடிஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபாலோ த க்ரௌடை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட மார்க்ஸு, ஃப்யூச்சர் கோல்ஸு, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.